அநேகரை கர்த்தர் பிரகாசிக்கிற டைம் வந்து விட்டது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாமா? உடைத்தீர், உருவாக்கினீர், செஞ்சித்தீர், சீர்படுத்தினீர், பிரித்தீர், பிரித்தீர். முடிந்தவங்க ஒரு 3 to 5 மினிட்ஸ்ல நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். ஆனா ஒரே ஒரு ஜெபத்தை பண்ண போறோம். ஆண்டவரே, நான் பிரகாசிக்க கூடாதபடிக்கு எனக்குள்ள இருக்கிற அந்த மனக்காயத்தை நீர் குணமாக்கும். சொல்யூஷன் ஆண்டவர் தந்துட்டார். என்ன? நீங்க என்ன பார்க்கிறபடி என்னை பார்க்க வச்சிருங்கப்பா. ஒரு விஷயம், அப்படியே எனக்கு அந்த ஹீலிங் வேணும்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இதயத்தில் வச்சு, ஆண்டவர் நிறைய காம்ப்ளெக்ஸ் எனக்குள்ள, நான் நினைச்சேன் எதுக்கும் உதவாதவன், ஆனா நீங்க கண்டெடுத்து இருக்கிறீங்க. எனக்கு கேட்கிற அன்பு உள்ளமே, வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க. உங்க பேரண்டே உங்களை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுவாங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க. நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சன். உன் சகோதரர்களை உன்னை கம்பேர் பண்ணுவாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ், உன் டீச்சர்ஸ். நீ எல்லாம் எங்க பாஸ் ஆக போற? ஒரு வாத்தியார் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரனை பார்த்து சொன்னார், நீ பாஸ் ஆயிட்டானா நான் வேலையை ரிசைன் பண்ணிடுறேன்னு. அவருக்கு கஷ்ட காலமா தெரியல, அவர் பாஸ் ஆயிட்டார். இல்லை, இப்படியெல்லாம் என்னெல்லாம் பேசுவாங்கல்ல. ஒரே பண்ணாதீங்க. ஒரு விஷயம், கைகளை உயர்த்தி ஒரே ஒரு ஜெபம். நீங்க என்ன பார்க்குறீங்களாப்பா, அந்த வெளிச்சத்தை மட்டும் எனக்கு தந்துருங்கப்பா. நான் ஹீல் ஆயிருவேன்ப்பா. நீங்க என்ன பார்க்குறீங்கல்ல? நான் தயங்கி பேசுறத பார்த்து பரியாசம் பண்றாங்க. நான் ராகம் இல்லாம பாடுறத பார்த்து பரியாசம் பண்றாங்க. நான் மாத்தி பேசுறத பார்த்து பரியாசம் பண்றாங்க. இப்படி ஒவ்வொரு காரியத்தை வச்சு உங்களை அற்பமாய் பரியாசம் பண்றாங்கல்ல. நீ அதை பார்த்து உனக்குள்ள உன்னை அறியாம ஒரு பெரிய காயம் வந்துட்டு, அந்த காயம் வந்ததுனால உன்னை நோக்கி வருகிற வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அழைப்பை ஏற்றுக்கொள்ள முடியல, அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் உன்னை பார்க்கணும்னு நினைக்கும் போது நீ எங்கேயோ இருக்கிற, அவர் உன்னை தேடும் போது நீ எங்கேயோ இருக்கிற. போனா போட்டு அவர் உன்னை விடலையே. ஏன்னா உன் வலி அவருக்கு தெரியும், உன் காயம் அவருக்கு தெரியும். இன்னைக்கு மருத்துவராய் உன் பக்கத்தில் வந்து நிற்கிறார். உடைந்து அழுகிற சில உள்ளங்கள் இங்கு உண்டு, அவர்கள் அருகே வந்து நிற்கிறார். ஆண்டவர், நீங்க என்ன பார்க்கிறபடி அந்த வெளிச்சத்தை மட்டும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பேலியாளின் மக்கள் என்னவும் சொல்லிட்டு போட்டோம், அதை மைண்ட் பண்ண மாட்டேன். இன்னைக்கு யாராவது ஒண்ணு சும்மா பார்த்தாலே இவங்க இப்படி பார்க்கறாங்களே, இவங்க இதை சொல்லுவாங்களோ, இப்படி பேசியிருப்பாங்களோ, யாராவது 2 பேர் சிரிச்சு பேசிட்டு இருந்தாலே நம்மளை பத்தி தான் பேசியிருப்பாங்களோ, இந்த எண்ணங்கள் என்ன ரொம்ப வருத்துதுப்பா. யார் என்னவும் பேசட்டும், தகப்பனே நான் உங்களை நம்பி இருக்கிறேன். எஸ் அன்பு உள்ளமே, யார்கிட்ட இல்லாத கிருபைய கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறார். நீ அருமையானவள். எப்ராஹிமே, நீ எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, பிரியமான பிள்ளை அல்லவா. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உலகம் எப்படியும் பார்க்கட்டும், ஆனா பரலோக பார்வையில நீங்கள் அருமையா இருக்கிறதுனால கனம் பெற்றவர்கள் நீங்கள். அவமானம் அடைவதில்லை அப்பா. ஆமென். அவமானம்
அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கிறேன். ஆமென். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலோ அனைத்து நின்றோம் ஆமென். அனைத்து சத்தமா சொல்லுவோம். அவமானம் அடைவதில்லை, அவமானம். ஆமென் ஆமென். அவமானம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. அப்பா உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். பிரகாசம் அடைகின்றேன், உம்மைத்தான் பிரகாசம் அடைகிறேன். கடைசியா சொல்லுங்க, அவமானம் அடைவதில்லை, அவமானம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியா கனம் பெற்றார், கனம் பெற்றார். ஆமென். க்ளோரி அப்பா. ஒரு நாளும் ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். உம்முடைய மிகுந்த கிருபையினாலே உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்த அன்புக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினீர் அப்பா. எஸ் லார்ட். எங்க மேல நீர் வைத்திருக்கிற அழைப்பும் அபிஷேகமும் பெரியதாண்டவரே. ஆண்டவரே, பல காரியங்கள்னால உண்டான அந்த மனக்காயம் எங்களை பிரகாசிக்க விடாதபடிக்கு பண்ணிவிட்டது. ஆனா நீங்க அப்படி விட்டு விடாம என் ஜனத்தின் அடிக்காயத்தை குணமாக்குவேன் என்றே இன்னைக்கு அநேகரை குணமாக்கி விட்டீர். இவர்களை பிரகாசிப்பிக்க பண்ண போகிறீர். கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும், வாழ்ந்திருக்க பண்ணும், பிரயோஜனப்படுத்தும். பேலியாளின் மக்கள் எதுவும் பேசட்டும், அது 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 சவுல் காது கேளாதவன் போல அவன் ஹீலானதும் தகப்பனே. அப்ப இந்த 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 லைன்ல எங்களை கொண்டு வந்துருங்கப்பா. உம்மை நோக்கி முன் செல்ல ஜெயிக்க கிருபை தாரும். ஒவ்வொருவர் என்னென்ன சூழ்நிலைகள், என்னென்ன பாரத்தோடு வந்திருப்பாங்க என்பதை அறிவீர். நான் சிருஷ்டிக்கிறதுனால நீங்கள் மகிழ்ந்துன்னு சொன்னீங்களே, உங்க மகிழ்ச்சி தான் என் மகிழ்ச்சின்னு சொன்னீங்களேப்பா. உடைய பிள்ளைங்க கூடாரங்களில் இந்த மகிழ்ச்சியின் சத்தம், அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்பதாக ஆசீர்வதியும் சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வரும். எல்லா மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், பாதுகாவலும் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.